நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு பெரிய ஆபத்து தானியேலுக்கு வருகிறது. என்ன ஆபத்து? அவனுடைய உயிர் போகக்கூடிய ஒரு ஆபத்து. அவன் அரண்மனையிலே பெரிய ஒரு பொறுப்பிலே தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். இவன் அந்நிய தேசத்தில் என்று போனவன் தானியேல். அந்த சொந்த தேசத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு தானியேல் மேல் பொறாமை உண்டாயிற்று. இவன் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், நம்முடைய தேசத்தில் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டான், இவனை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். எதிலாவது அவன் பாவம் செய்வானா, சிக்க வைத்து விடலாம் என்று பார்த்தால் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ தந்திரமாகத்தான் இவனை அழிக்க முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற காரியத்தில், அவனுடைய விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்தி சிங்க கபிலை போட்டு கொண்டு விடுகிற ஒரு தந்திரமான சட்டத்தை அவர்கள் ஏற்றினார்கள்.